நான் ஒர்க் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர் ரெஃபர் பண்ணி இண்டஸ்ட்ரியல் வாட்டர் ஃபில்டர் மேனுஃபேக்சர் பண்ணுற இன்னொரு கம்பெனி ஓனர் வந்து என்கிட்ட பேசியிருந்தாங்க மார்க்கெட்டிங்காக. ஸோ அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, ப்ரோ எனக்கு வந்து ப்ரீவியஸாக நான் மார்க்கெட்டிங் பண்ணேன், ஆனால் எனக்கு அதுலேருந்து சுத்தமாக ஒன்றும் ரிசல்ட்டே வரல ப்ரோ, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் சார் ஓகே சார், நீங்கள் உங்களுக்கு ப்ரீவியஸாக அந்த ரிப்போர்ட் ஏதாவது அமைச்சிருப்பாங்களா சார், அந்த மாதிரி ரிப்போர்ட் எதுவும் இருந்தால் அனுப்பிவிடுங்க சார், நான் பார்க்குறேன் என்னன்ட்டு அப்படின்னு சொன்னேன். அவரும் அந்த ரிப்போர்ட் அனுப்பியிருந்தார். அந்த ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் என்ன போட்டிருக்குன்னா, அவங்க பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இவ்வளோ ரீச் போயிருக்கு, இவ்வளோ இம்ப்ரெஷன் போயிருக்குன்னு போட்டிருந்துச்சே தவிர அதில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ லீடு வந்திருக்குன்ற இதை வந்து மெஷரே பண்ணல. ஸோ எனக்கும் புரியல, லீடு இல்லை சேல்ஸு இந்த மாதிரி எதையுமே மெஷர் பண்ணாமல் அதுக்கு பேர் எப்படி மார்க்கெட்டிங், அவங்களுக்கு என்ன அவுட்புட் கிடச்சிருக்கும், ஒன்றும் சேல்ஸே நடந்திருக்காது அப்படின்றது புரிஞ்சு. ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் தான் முக்கியம். ஸோ அந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், அதாவது கேபிஐஸை தான் நம்ம வந்து முதன்மைப்படுத்தி மார்க்கெட்டிங்கில் இறங்கும்போது நமக்கான கரெக்டான ப்ராஃபிட்ஸ் அண்ட் சேல்ஸ் வந்து நடக்க ஸ்டார்ட் ஆகும்.